வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 21 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். ஷோல்டர் கையை தூக்க முடியாம கை சடனா இந்த இடத்துல ஒரு பெயின் வந்தது. ஸ்டார்டட் வித் இது. வித்தின் half an hour அது வந்து அப்படியே இங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லா பேக்குக்கு எல்லாம் போய் வரல அசிக்கினா கூட ரொம்ப வலியாயிடுச்சு. அப்புறம் சரி நான் பக்கத்துல ஒரு டாக்டர்கிட்ட தான் போனேன். அவங்க சொன்னப்போ அவங்க ஃப்ரோஷன் ஷோல்டரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து எனக்கு சூட் ஆகலை. அதனால ரொம்ப பெட் ரிட்டன் கண்டிஷன் பண்ணுவாங்க, சாப்பிட முடியாம. அப்போதான் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே முரளின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஃப்ரோஷன் சொல்றேன் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தம்பி கூட்டிட்டு வந்தான். அப்போ வரப்போ எனக்கு ஆட்டோவில் பார்த்தா ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்தது. கொஞ்சம் ஷேக் ஆனாலும் பயங்கர பெயின் ஆகுது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இப்போ நல்லாவே இப்போ கையெல்லாம் தூக்க முடியுது. கையெல்லாம் தூக்க முடியுதுதான். இப்படி கூட பண்ண முடியும். ஓகே, வெரி குட் வெரி குட். அந்த எக்சர்சைஸ் எல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதெல்லாம் டெய்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல இது வரைக்கும் தான் வந்துருது. இது போறதே கஷ்டமா இருந்தது. அப்புறம் முள்ள மசாஜ் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி பண்ணி இப்போ வந்து நல்லாவே தான். வெரி குட் வெரி குட். அந்த எக்சர்சைஸ் கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ எக்சர்சைஸ் டெய்லி பண்ணுவேன் நான். ஓகே, இப்போலாம் எப்படி வேணாலும் திரும்பி படுக்க முடியுதுங்களா? திரும்பி படுக்க முடியுது. ரொம்ப நேரம் படுத்தோம்னா இந்த ஜாயிண்ட்ல அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்லயும் பெயின் வரும். அந்த பெயின் உடனே நேரம் படுத்துட்டேன்னா அந்த வலி குறைஞ்சிருது. ஆனா அந்த இடத்துல தொட்டா வலி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சம்டைம்ஸ் இந்த ரெண்டு அப்படி பண்றப்போ இந்த இடத்துல ஒரு இந்த எக்சர்சைஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பெயினும் குறைஞ்சிரும். சரிங்களா? அந்த ஆயில் மட்டும் ப்ராப்பரா யூஸ் பண்ணி டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி அந்த எண்ணெய் தடவை மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்சர்சைஸ் பண்றப்போ கொஞ்சம் கூட ஃப்ரீயா தெரியுது எனக்கு. மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வருது. அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடுப்பு வலிலாம் எப்படி இருக்கு? இடுப்பு ஃபுல்லா பெல்ட் போட்டு நம்ம நடக்கவே முடியாம இருந்தது. அதெல்லாம் இருந்தது. அது இப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. இப்போ நடக்கலாம் முடியுதுங்களா? ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியுது, நடக்க முடியுது. எக்சர்சைஸ் அதுக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ இது வந்தது. ஆமா, ஜாப் பெயினுக்கும் வந்தது. ஜாப் பெயின் வந்தது. அதை விட கௌரவமா இருந்தது. அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இதாயிடுச்சு. பல் கம்மோட இந்த பல்லோடது மட்டும் கொஞ்சம் இன்னும் அந்த இடத்துல மட்டும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பெயின் வரும். சம்டைம்ஸ் இந்த சைடு கொஞ்சம் பெயின் வரும். ஆனா அது மசாஜ் பண்ணி அந்த இது பண்ணினோன்னா சரியாயிடும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இதெல்லாம் பண்ணினோன்னா அதுவும் சரியாயிடும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் விட்டுற வேணாம், அதையும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ.